Hi all, welcome to our YouTube channel Mark to Officer. This is Anbarasi. நம்ம இப்போ இந்த வீடியோவில் டெய்லி 10 ஹிந்து வெக்காப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து டெய்லியும் வந்து அன்னையோட ஹிந்து எடிட்டோரியல்லேருந்து டாப் 10 ஹிந்து வெக்காப்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வீடியோவாக ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னையோட ஹிந்து வெக்காப்ஸ்லேருந்து இந்த இந்த வேர்ட்ஸ் 10 வேர்ட்ஸ் இல்லை, லாஸ்ட் 3 டேஸில் நாங்கள் கலெக்ட் பண்ண வெக்காப்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ண வெக்காப்ஸை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். சரி, நம்ம இப்போ வந்து இன்னையோட வெக்காப்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் வந்து ஒரு டீமாக உட்காந்துட்டு சம்திங் வந்து தே ஆர் ஸ்பீக்கிங் அண்ட் சம்திங் தே ஆர் ப்ரொபோசிங், ரைட்? ஸோ பொசிஸ்ட் அப்படின்றது வந்து தே ஆர் கிவிங் தேர் சஜஷன்ஸ், அதை தான் நம்ம வந்து பொசிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய ஆண்டனிம் வந்து டிஸ்மிஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போம். ஆம்பிவேலன்ஸ். ஆம்பிவேலன்ஸ் அப்படின்னா சம்திங் அன்சர்டனிட்டி. ஸோ இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க சம் டைரக்ஷனுக்கு வந்து போகணும். பட் இங்கே இருக்க இமேஜை பார்த்தா வந்து இட் இட் it seems like it gives all the directions to go, பட் என்ன டைரக்ஷன் போகணுன்றதே தெரியல. ஸோ ஆம்பிவேலன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்ததுமே நீங்கள் அன்சர்டனிட்டி, இந்த இமேஜ் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிக்சர்ஸாக வரணும். அண்ட் எக்வசன்ஸ் மீன்ஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எல்லாத்த விட அந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும், ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் வந்து இருக்காங்க. அந்த டாட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபாதர் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, ஐ நீட் சம் கேண்டீஸ் லைக் திங்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. ரொம்ப எப்படி இருக்கு, அவங்க பேசுகிறப்பவே ரொம்ப அழுதுட்டு ரொம்ப அடம் பிடிச்சி பேசுகிற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து நோ சொல்ல முடியாத நிலைமையில தான் ஃபாதர் இருக்காங்க. ஸோ எக்வென்டன்ஸ் அப்படின்றப்போ சம்திங் அது அது பண்ண முடியாது, பட் யூ ஹாவ் டு சேவ். ஓகே, ஸோ கன்சீட், தட் மீனிங் இஸ் கன்சீட். அண்ட் தென் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரெசிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போவோம். அட்ரிஃப்ட். இது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, சம் பர்சன் வந்து ஒரு நடுக்கடலில் வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருக்காங்க, அந்த மீனிங்லேயே உங்களுக்கு தெரியும், எய்ம்லெஸ், எந்த டைரக்ஷனில் போகிறதுன்னு தெரியல. ஸோ அதோட ஆண்டனிம்ஸ் என்னன்னா ஆங்கர்டு. நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போம். கான்ஃப்ளாக்ரேஷன். இந்த கான்ஃப்ளாக்ரேஷன் அப்படின்றது நம்ம நார்மலாக இந்த இமேஜ் பார்த்தோன்னா சம்திங் ஏதோ வந்து தீப்பத்தி எரியுது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கு. பட் சம்திங் ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்தை பேசி 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 சம்திங் வந்து அதை ரொம்ப வந்து பிக்காக மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெடிக்கிற அது அது வந்து ஒரு கிளாமிட்டிஸ் மீன் பண்ணி இங்கே இமேஜ் போட்டிருக்கோம். ஒரு தீ வந்து பற்றி அது ஒரு காட்டையே, சின்ன தீ ஒரு காட்டையே எரிக்கிற மாதிரி, இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கான்ஃப்ளிக்ரேஷன் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். அதோட சினானிம்ஸ் இன்ஃபெர்னோ, ஆண்டனிம்ஸ் காம். நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம். டிலிஜிட்டமைசேஷன். அதை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இமேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 2 பர்சன் வந்து கையில் வந்து ஒரு கையில் கன் வச்சுருக்காங்க. அந்த கன்னில் வந்து அனிமலையோ ஒரு பர்சனையோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இட்ஸ் நாட் லீகல், ரைட்? ஸோ தட் இஸ் திஸ் சேம் as meaning for this is illegal, and the legitimation is an antonym for this. நெக்ஸ்ட் வேர்டுக்கு போவோம். கார்டினல். என்ன ஒரு பேர்டோட இமேஜ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்க. கார்டினல் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கரிபியன் சைட்லலாம் வந்து இந்த பேர்டை வந்து அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சம்திங் அவங்களுக்கு என்ன தேவையோ, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏதோ அவங்க நீட் இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்தோன்னே நெக்ஸ்ட் வந்து அந்த விஷயம் நமக்கு வந்து கையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்தை வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பேர்டோட நேம் வந்து ரெட் கார்டினல். ஸோ அதனால ஈஸியாக வந்து பேர்டு பார்த்தோன்னே நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்து நான் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். ரிப்பர்கர்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக பண்ணுற விஷயம். ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம், அதுக்காக ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, அதோட மீனிங் வந்து கான்சிக்வன்சஸ், ஆண்டனிம்ஸ் காஸ். நெக்ஸ்ட் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்கிரவுண்டட். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இமேஜில் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன தெரியுது,
மோஸ்ட்டாக இந்த இமேஜை பார்த்தோன்னே ஓகே சம்திங் மவுண்டெயின்ஸ் வித் ரிவர் ஆர் சீயை வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. நாட் லைக் தட். இதில் வந்து ஸ்டோன்ஸ், ஸ்மால் ஸ்டோன்ஸை வந்து அவங்க அவ்வளோ பிக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தி ஃபோர் கிரவுண்டட் மீன்ஸ் ஹைலைட்டட், சம் சின்ன விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து காமிக்கிறது தான் வந்து ஃபோர் கிரவுண்டட்னு சொல்லுவான். அதோட ஆப்போசிட் வந்து கன்சீல்டட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இட் இது வந்து நமக்கு ஆப்டாக இருக்கும் ஒரு வேர்டு. பர்சிஸ்ட். பர்சிஸ்ட் மீன்ஸ் கண்டினியூ, ஒரு விஷயத்தை கண்டினியூவாக பண்ணுறது தான் பர்சிஸ்ட். ஆஸ் லைக் வி ஆர் டூயிங் அவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரைட்? ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் ஒரு பர்சன் வந்து ஈவன் தோ தட் ஒர்க் இஸ் நாட் பாசிபிள், ஒரு ஸ்லைட் ஸ்லோப்பில் வந்து இவ்வளோ பெரிய ரவுண்ட் பாலை வந்து தட் பர்சன் வந்து மூவ் பண்ணுறது இஸ் இட் நாட், இட்ஸ் இம்பாசிபிள், பட் he is doing, so persistently he is trying. So அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லுவோம். Thank you all, we will see in the next video.